ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஃப்ரூட் சீடோட ஒரு சின்ன ரெசிபி. ஜாக் ஃப்ரூட் சீடை நல்லா கழுவிக்கிங்க. அப்புறம் ஒரு குக்கரில் போட்டு சால்ட்டு போட்டு முடிஞ்ச ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டு 6 to 7 விசில்ஸ் கொடுத்துருங்க. இப்போ அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தோலை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மாஷ் ஆச்சுன்னா அதுதான் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கான பதம். இது சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு பெரிய ஆனியன், 2 சில்லி, கொஞ்சம் கறி லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சாஸ்பேன் ஹீட் பண்ணி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுடலாம். இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் போட்டு கூட சேர்ந்து தாளிச்சிடலாம். இது கூட வெங்காயம் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா தேவைப்பட்டா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கூட கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஸ்டார்ச் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் அது கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் சாப்பிட கேட்குறாங்க, கொடுத்துடாதீங்க, நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போது குட்டி குட்டி பால்ஸாக அதை ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. டீப் ஃப்ரை பண்ணி அதைய சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். நவ் ஜாக் ஃப்ரூட் சீட் நகட்ஸ் இஸ் ரெடி. லைஃப்பில் நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் வித் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான். ஹாவ் அ குட் டே. பாய். See you in next video. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.